ஆக்டர் ஜீவா அவர்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். வணக்கம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவா சார் உங்ககிட்ட சொல்லணும்னா, அது எல்லாமே இன்டர்வியூ அப்ப சொல்லுவாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம். பட் நிஜமாவே லைஃப்ல பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ்ல, பியூட்டிஃபுல் என்டர்டைன்மெண்ட்ல, எங்களோட அழுகையில, எங்களோட ஜேர்னில, டிராவல்ல, கொண்டாட்டத்துல, எஸ்பெஷலி செலிப்ரேஷன்ஸ்ல நீங்க ஒரு பெரிய பார்ட்டா இருந்திருக்கீங்க, இருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ் லவ்லி எலிவேஷன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தெரியல, எனக்கும் அப்படியே ஒரு 20 years 21 yearsல வந்து எவ்ரி ஃபிலிம் நாங்கள் வாட் எவர் வி வாண்டட் டு டூ அது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவே. ஸோ நீங்க சொல்றீங்கல்ல, இந்த கிரெடிட்டுக்காக தான் லைக் லாஸ்ட் 20-21 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். வேர் வி கேன் ரிலேட் டு எமோஷன்ஸ். இப்போ ஃப்ராங்கா சொல்ல போனோம்னா, முதல்ல ஒரு நான் வந்து ஒரு ஆக்டரா வரணும்னே இல்லை, ஒரு படம் டைரக்ட் பண்ணணும், ஒரு டெக்னீஷியனா இருக்கணும், அனிமேஷன்ல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் ஐ கேம் இன் டு மூவிஸ். பட் லைக் எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். அண்ட் ஒரு டைரக்டர் என்ன பார்த்தாரு, ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் ரவி மாதிரி ஆசையான்னு சொல்லி அந்த படத்தோட டைரக்டர் வந்து என்ன பார்த்த உடனே உங்களுக்கு நடிக்க ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார், எனக்குலாம் யூஎஸ்ஏ போயிட்டு அந்த கனடா வேன்கோ ஃபிலிம் ஸ்கூல்ல போயிட்டு எனக்கு கிராஃபிக்ஸ் எல்லாம் கத்துக்கணும். அப்போ அந்த காலகட்டத்துல இந்த மம்மி, மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஒரு 2000ல வந்து பயங்கரமான ஒரு நெவர் சீன் விஷுவலைசேஷன் வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அது எப்படியாவது நம்ம வந்து தமிழ் சினிமால வந்து எடுத்துட்டு வந்துடணும், அங்க போய் நம்ம வந்து அந்த ஃபுல்லா அந்த லைக் ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்க வரணும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. ஏன்னா அந்த டைரக்டர் வந்து நம்மளை பார்த்தோன்னா படம் நடிக்கிறதுக்கு கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி அப்பா முன்னாடி போய் நிக்க வச்சிட்டாரு. ஸோ நான் கொஞ்சம் இல்ல அப்படி இப்படின்னு ரொம்ப தயங்கிட்டு இருந்தேன். பட் எங்க டேட் வந்து பார்த்து ஒரு கேட்டாரு, உனக்கு என்னடா உனக்கு நடிக்க ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அதெல்லாம் இல்லை டேட், ரொம்ப எனக்கு ஸ்டேஜ் மேலேயே நின்னது இல்லை. ஸோ ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கூட ஸ்டேஜ்ல எல்லாம் கல்ச்சுரல்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிட்டது இல்லை. ஏதாவது ப்ரைஸ் கேஸ், ஏதாவது டிராயிங் காம்படிஷன், ஏதாவது இந்த அத்லெட்ஸ்க்கு வந்து போனா கூட நான் ஸ்டேஜ்ல கூட போய் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். பட் திங்ஸ் சேஞ்ச் அண்ட் அது வந்து ஒரு பிளான்டா ஐ ஹேட் டு ட்ரெயின் மை செல்ஃப் டு கெட் த ஷைனஸ் அவுட் ஆஃப் மை இது. அண்ட் அப்போ வந்து கொஞ்சம் படிப்புலாம் வேற சரியா வராம இருந்தது, எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி குளறுபடி ஆயிடுச்சு. அண்ட் ஐ டோன்ட் நோ, ஐ காட் இன் டு சம் கைண்ட் ஆஃப் ஒரு இந்த ஜூவனைல் ஏஜ்னு சொல்லுவாங்க, இந்த 16, 17, 18 என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒரு பசங்களோட தான் சேர்ந்து அது பண்ணி இது பண்ணி கொஞ்சம் ரொம்ப ஓவரா சுத்திட்டு இருந்தேன், பயங்கரமா கலடா பண்ணிட்டு இருந்தேன். என்னோட 10th எக்ஸாம்ல கூட ஃபெயில் ஆயிட்டேன். ஸோ என்னடா பண்றது லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துச்சு.